இன்னைக்கு வந்து டெல்லியில் இருந்துட்டு இருக்கோம். ஜூமோட 125 லான்ச். ஜூமோட 110 வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜூமோட 125 வந்து நம்ம முடி இருந்துட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் டெல்லி ஃபுல்லாக ஓட்டி பார்த்தோம். ஸோ டிராஃபிக்ல ஓட்டி பார்த்தோம், ரஃப்பான ரோட்ஸ்ல ஓட்டி பார்த்தோம், ஹைவேஸ்ல ஓட்டி பார்த்தோம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இது வந்து நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து இந்த ஃபுல் வீடியோல பார்ப்போம். இதுல இருக்க பெனிஃபிட்ஸ், அதாவது இதுல நிறைய விஷயங்கள் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் என்னங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்கன் அப்படின்னு தான் நேற்று ஃபுல்லாக ஈவெண்ட் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபால்கன் என்னன்னு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில். அதோட ஸ்பீடு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 320 km/h வந்து பறக்குமா. அதோட முக்கியமான கேரக்டர், அதாவது அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ளஸ் ஷார்ப்னஸ் தான். அதை வந்து நாங்கள் வந்து இதில் எம்பெட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபால்கன் மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண வந்த வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்ஜினையும் நாங்கள் வந்து டியூன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸே வந்து ஃபால்கனை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் வந்து ப்ரொஜெக்டட் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா அந்த உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து காரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜி அந்த மாதிரி நிறைய கார்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ், அதாவது நான் இந்த சைடு திரும்ப போகிறேன்னா இந்த சைடு சீக்வன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு சீக்வன்ஸ் ஆகும். இந்த விஷயம் வந்து புதுசாக வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா டிஆர்எல் தான். ஸோ முதல்ல நான் டிஆர்எல் பற்றி தான் பேசியிருக்கணும். பட் வந்து இதெல்லாம் செக்மெண்ட்டில் புதுசாக நான் பார்த்தோன்னே அதை சொல்லணும்னு தோணுச்சு. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் லைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். மேபி நான் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கூட ஆன் பண்ணி காட்டுறேன். டிசைன் வைஸாக பார்த்தோன்னா ஹெட்லாம்ப்ஸும் சரி, டிஆர்எலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த டயர் தான். ஸோ டயர் வந்து 14 inches வந்து வருது. அதாவது நார்மல் டிபிக்கல் ஸ்கூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவாலையும் சரி ஜூபிட்டரும் சரி நம்ம வந்து 10 inches வந்து 12 inches ஃப்ரண்ட்லையும் 10 inches வந்து ரியர்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேபி 12 உங்களுக்கு வந்து வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. 14 inches ஃப்ரண்ட்லையும் 14 inches வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன்ஸ், ரியல் வந்து 120 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளிக்கபிலிட்டி, அதாவது பிரேக்கிங்கும் சரி ஃப்ளிக்கபிலிட்டியும் சரி உங்களுக்கு ஓட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ரோட்டில் போகும்போது நீங்கள் எட்டிருந்து பார்க்கும்போது வண்டியோட அப்பீரியன்ஸுமே இது ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதனால வந்து எனக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த வந்து டயர் தான். ஸோ டயரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த டயர்ஸ் இதுக்கு தேவையா, இல்லை நார்மல் டிபிக்கல் ஸ்கூட்டர்ஸில் இருக்க டயர்ஸே போதுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைப்ரி பிரேக்ஸ் வந்து வருது. ஸோ டிஸ்க் வந்து 190 mm, ரியரில் வந்து ரெகுலராக வந்து ட்ரம் பிரேக் வந்து வருது. பட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெரிய இஷ்யூ மாதிரி தரல. பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டிராஃபிக்லேயும் சரி, நான் வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் போல ஒரு 70 வரைக்கும் க்ரூஸ் பண்ணியிருப்போம், 60 or 70 வரைக்கும் க்ரூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பீடுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து டயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். அது இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பேசணும் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ வந்தப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பம்பில் வந்து ஏற்றும் போது ஒரு டிப்பிக்கல் ஸ்கூட்டரை ஏற்றும் போது எனக்கு இடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரை ஓட்டும் போது இதை இடிச்சிருமோன்னு பயத்தோட தான் ஏற்றினேன். பட் இடிக்கல, ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு 169 mm வந்து அதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள ரோட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக பயப்படாமல் அந்த வண்டியை தாராளமாக ஓட்ட முடியும். அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியலில் வந்து சிங்கிள் சக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேடு பள்ளமான சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, மேடு பள்ளாத ரோட்டில் வந்து ஓட்டுறீங்க, ஸ்லோ ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அழுங்கல் குழுங்கல் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் நீங்கள் ஸ்பீடாக வந்து ஒரு நல்ல ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளிக்கபிலிட்டி சரி, பிரேக்கிங்கும் சரி சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷனால். உங்களுக்கு டயர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷனும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் அந்த மேடு பள்ளங்களில் மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து ரேஞ்ச் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்பீடு ப்ளஸ் ஃபியூல் கேட்ச் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல, நான் பகலில் ஓட்டின வரைக்கும் விஷயம் வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. ஸ்விட்சஸோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாரனில் வந்து நான் இந்த வண்டிலையும் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணுறேன். ரீசன்ட் டைம்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணது தான்.
ஆக்டிவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்கும்போது இந்த பேக்கெட் வந்து நம்மளோட பேக்கெட் வந்து இந்த பட்டனில் மாட்டி உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டிலையும் ஹாரனில் மாட்டி உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது மற்ற வண்டியில் இருக்கிறத விட i3s வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தனி சுவிட்சாகவே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட் வந்து தனியாக இருக்குது. ஸோ மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து i3s நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைன்னா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டர்மெண்ட்டான ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. இது வந்து தனித்தனி ஸ்டோரேஜ் தான். நீங்கள் இதில் ஃபோன்ஸு உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபோன்ஸை வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாவே விசிபிளாகவே இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் உள்ளே இருக்குது, உள்ளே போய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் இதுக்குள்ளே ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு. இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதை நான் காட்டணும்னு விரும்புகிறேன். பைக்கில் நம்மளுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே யூஎஸ்பி சார்ஜர் வருதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இதில் பாருங்கள் யூஎஸ்பி சார்ஜர் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஒயர் மாதிரி. இது எங்கே பார்த்துட்டு போனால் நம்ம முன்னாடிலாம் அக்சசரிஸ் வந்து காருக்கு பண்ணும்போது வெளியில் அக்சசரிஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ளோ பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒயரை வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பென்ட்ரைவ் போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருந்தது, நான் செக் பண்ணேன். இதை வந்து ஒரு ஃபிக்ஸடாக கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சின்ன பசங்களை முன்னாடி இருக்கும்போது நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டிங்க பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயர் கையோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஎஸ்பி போயிடுச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் இந்த ஒயர்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போய் திருப்பி அதை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஸோ கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் ஹீரோ வந்து பைக் கீ வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஃபியூல் லிட் ஓப்பனும் இருக்குது, சீட்டு வந்து இதிலே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து எல்லாம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம அப்படியே பூட்டை வந்து செக் பண்ணுவோம், பூட் எப்படி இருக்குது, பூட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணுற ரெகுலராக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 25 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதில். ஆனால் இப்போ செக்மெண்ட்டில் வந்து பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னையிலையோ இல்லை தஞ்சாவூர்லையோ அரௌண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரியரில் இருக்கவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. சென்னையில் போனீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஃபைன் பே பண்ணி ஆகணும். ஆனால் இதில் ஒரு ஹெல்மெட் தான் வைக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 2 ஹெல்மெட் கேரி பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் வேற எங்கேயாவது லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹெல்மெட்டை தூக்கிட்டு போய் ஒரு படத்துக்கு போகிறீங்க, 2 ஹெல்மெட் எடுத்து போகிறீங்க, ஒரு ஹெல்மெட் நம்ம கையில் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கண்ணாடி வச்சுட்டு போனீங்கன்னா யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பூட்டை வந்து கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே ஃபியூல் வந்து இங்கே வருது. ஸோ இது ஃப்ளோர் போர்டில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட சஜஷன். பட் ஆனால் அதில் டெக்னிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க பார்த்தாங்க, டெக்னிக்கல் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பூட் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அது இல்லாமல் மெயினாக அந்த எக்ஸ்போவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பைக்கை வந்து அங்கே சர்வீஸ் ஓரியன்டாகவும் பார்க்குறோம். ஏன்னா சர்வீஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து சர்வீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஆயில் சேஞ்ச் பண்ணணும், லைக் தட் ஒரு சேஞ்சபிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, ப்ராடக்ட் பார்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹூடை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்ட்ஸை மாற்றுறீங்க அப்படின்னா சர்வீஸில் அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் கொடுத்து நிறைய இஷ்யூ வருதுங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹூடை நீங்கள் கழட்டாமலேயே டேரெக்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரையும் சரி மற்ற காம்போனன்ட்ஸையும் நீங்கள் வெளிலேருந்து கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து இது சொன்னாங்க. பட் என்னென்ன காம்போனன்ட் சொல்ல மேஜராக ஏர் ஃபில்டர் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் இருக்கும், அதுமாதிரி இந்த மஃப்ளர் சைலன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த டயருக்குமே கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மால் இஷ்யூ, சின்ன இஷ்யூ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கிருந்தே வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து இதை கழட்டி ஏர் ஃபில்டர் மாட்டுறதுக்கும் போனோன்னே டக்குன்னு கழட்டி மாட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இதை சர்வீஸ் டைமையும் குறைக்க முடியும், சர்வீஸோட குவாலிட்டியும் அங்கே இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து மேசிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தாராளமாக சொல்லலாம். அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லாம் நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்க, 2-3 பொருள் சேர்ந்து இருக்குது, அப்போ வந்து அதுலேருந்து எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதுக்குள்ளேயும் ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் இல்லை, பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியரில் பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு டிசைன் வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். மாற்றிருக்காங்கன்னா புதுசாக இன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் டைல் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 லேம்பாக வருது. இங்கே ஒரு லேம்ப் வருது, அங்கே ஒரு லேம்ப் வருது. ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் லிட் வந்து இங்கே வந்து வருது. ஸோ ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் வந்து
ஓகே, இதில் வந்து இன்னொரு விஷயம், ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணும்போது யூ வில் ஹியர் சம் சவுண்ட், ஒரு பீப் சவுண்ட் வந்து நீங்கள் கேட்க முடியும், உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து புதுசாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இந்த விஷயமும் புதுசாக இருக்குது. இதில் லைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் E20 ஃபியூல் சப்போர்ட்டோட வருது. போகிற எல்லாமே வந்து E20 தான். இது 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 அடுத்தது பார்த்தீங்கன்னா C8 தான். ஸோ நம்ம மணி ப்ரோ வந்து 5.8 வந்து இருப்பாரு. அவரோட குள்ளம் தான் ஒரு 5.5ன்னு வச்சிங்களேன். என்னால் வந்து இங்கே உட்காந்து ஓட்ட முடியுது. பட் இருந்தாலும் எனக்கு கால் வந்து ரொம்ப பத்தலை. அதாவது 2 சைடும் நல்லா ஃபுல்லாக வைக்க முடியல, ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக வைக்க முடியுது. ஆனால் பின்னாடி ஹைட் வந்து ரொம்ப அதிகம். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 777 வருது. அதாவது 77 mm, ஐ மீன் 777 mm வருது. பின்னாடி உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அப்ரைட் பொசிஷனில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு யங் கப்பலாக இருக்கீங்க, இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா இது ப்ரிஃபரபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ரிஃபர் பண்ணலாம். பட்டு ஒரு ஏஜ்டு பர்சன், நீங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறீங்க வீட்டில், இல்லை உங்கள் பாட்டி யாரோ வயசானவங்களை யாரும் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சசிபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது. மேபி வேற யாராவது ஃபியூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என் ஹைட்டுக்கு இங்கே உட்காந்து ஓட்டும் போது ஆக்சசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ட்ரம்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோ, டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா 121 கிலோ வந்து வருது. ஸோ 2 வெயிட் இருக்குது, 1 கிலோ டிஃப்ரென்ஸில் வருது. ஆனால் ஓட்டும் போது டிராஃபிக்லேயும் சரி, நம்ம அந்த பேட்சான ரோட்ஸ்லையும் சரி ஓட்டும்போது உங்களுக்கு பெரிய ஃபீல்லாம் இல்லை. நான் பெரிய வெயிட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஹைட்டு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து நிறுத்தும் போது கொஞ்சம் ஹேண்ட்லிங் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. மேபி ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெட்டராகவே இருக்கும். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபல்கனோட ஹார்ட் தான். அதாவது Zoom 125ஓட இன்ஜின் தான். இதோட 125cc இன்ஜின், 9.8 bhp, அது இல்லாமல் 10.4 nm ஆஃப் டார்க்கில் வந்து இது டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. நேற்று இவங்க ஈவெண்ட்டில் என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.8 செகண்ட்ஸில் 0 to 60 km/h வந்து ரீச் ஆயின்னு சொன்னாங்க. பட் அதை நான் ஓட்டும் போது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அந்த டார்க் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் எந்த விஷயத்தில் லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான வெஹிக்கிள் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ Zoom 125 என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. VS ZX, ஒன்று வந்து ட்ரம் உள்ள மாடல், இன்னொன்று வந்து டிஸ்க் உள்ள மாடல். ஸோ டிஸ்க் வந்து அப்வியஸாக வந்து ZX டாப் எண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வருது. ஒன்று வந்து ரெட்டு, எல்லோ, கிரே, ப்ளூ. நீங்கள் VX போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கலர்ஸ் தான் அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷோரூம் போகிறப்போ என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ அதில் வந்து கேட்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து ரெட்டில் தான் பண்ணேன். ரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற கலர்ஸுமே நல்லா இருக்குது. பட் வென் கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ் ரெட் இஸ் மோர் எப்படி சொல்கிறது, ப்ராமிசிங், சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்துருப்போம். செக்மெண்ட்டில் இருக்க டயர்ஸாக இருக்கட்டும், 14 inches டயர்ஸாக இருக்கட்டும், சீக்வன்ஷியல் LED இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இதில் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோட i3s சிஸ்டம்ஸும் இதில் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து ஒரு முன்னோடி இந்த சிஸ்டத்தில். இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் நியர்பை ஷோரூம்ஸில் டெஸ்ட் ட்ரைவுக்காக அவைலபிள் ஆகும். ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச டைமில், அதாவது ஒரு இன்னைக்கு ஒன் டே வந்து எங்கள்கிட்ட அந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மேபி நீங்கள் நான் சொன்ன ரிவ்யூவை மைண்டில் வச்சுட்டு மேபி உங்கள் நியர்பை ஷோரூம்ஸில் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென்,